கேமியோ, சர்ப்ரைஸ் எலமெண்ட் என பல விஷயங்களால் நிறைந்திருக்கிறது கோட். முக்கியமாக மறைந்த நடிகர் விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இத்திரைப்படத்தின் காட்சிப்படுத்தியிருக்கிறது படக்குழு. விஜயின் கரியர் தொடக்கத்தில் அவருடன் செந்தூரப்பாண்டி படத்தில் நடித்திருக்கிறார் விஜயகாந்த். இப்படத்தில் ஒரு நீண்ட கேமியோ ரோலில் அவர் நடித்திருப்பார். இதேபோல பல நடிகர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் கேமியோ ரோல் நடித்து படத்தை வெற்றி பெறச் செய்ய உதவியிருக்கிறார் விஜய ஆனந்த். அவர் கேமியோ ரோலில் களமிறங்கி அசத்திய திரைப்படங்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம். வங்காள கடலே. இயக்குனர் ராமநாராயணன் இயக்கத்தில் அர்ஜுன் நடித்திருந்த திரைப்படம் எங்கள் குரல். இத்திரைப்படம் 1985இல் வெளியானது. இதுதான் விஜயகாந்த் கேமியோ ரோலில் நடித்த முதல் திரைப்படமும் கூட. இதன் பிறகு இயக்குனர் கே. பாலசந்தர் இயக்கத்தில் உருவான மனதில் உறுதி வேண்டும் திரைப்படம் கடந்த 1987ஆம் ஆண்டு வெளியானது. விஜயகாந்த் மட்டுமல்ல, ரஜினி, சத்யராஜ் என மூவரும் இப்படத்தில் கேமியோ செய்திருப்பார்கள். நம் செவிகளுக்கு மிகவும் பரிச்சயமான வங்காள கடலே பாடலில்தான் இவர்கள் மூவரும் கேமியோவில் வருவார்கள். முரளி, குஷ்பு நடித்திருந்த இரவு சூரியன் படத்திலும் கேமியோ ரோலில் வந்திருப்பார் விஜயகாந்த். சரத்குமார் நடிப்பில் 1992இல் வெளியான தாய்மொழி படத்திலும் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் என்ற பாத்திரத்தில் விஜயகாந்த் கேமியோ செய்திருப்பார். இதன் பிறகு 1992இல் விஜயுடன் செந்தூரப்பாண்டி படத்திலும் நீண்ட கேமியோ ரோலில் நடித்திருப்பார். விஜயை மக்களிடம் பரிச்சயமாக்குவதற்கு இப்படத்தில் நடித்தார் விஜயகாந்த். இதேபோல சூர்யாவின் கரியர் தொடக்கத்திலும் முக்கியமான உதவியை செய்திருக்கிறார் விஜயகாந்த். ஆம், இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவான பெரியண்ணா படத்திலும் நீண்ட கேமியோ ரோலில் நடித்திருப்பார். விஜயகாந்த் சூர்யா எங்கள் குரல் திரைப்படத்திற்கு பிறகு மீண்டும் ராமநாராயணன் இயக்கிய விஸ்வநாதன் ராமமூர்த்தி படத்தில் விஜயகாந்த் கேமியோ ரோலில் நடித்திருப்பார். அப்படத்தில் விவேக்கிடம் கதை கேட்கும் நபராக விஜயகாந்தாகவே இதில் நடித்திருப்பார். நடிகர் அருண் பாண்டியன் இயக்கத்தில் 2002ஆம் ஆண்டு வெளியான தேவன் படத்திலும் கெஸ்ட் ரோலில் நடித்திருந்தார். பெரியண்ணா படத்திற்கு பிறகு மீண்டும் சூர்யா நடித்த படத்தில் கேமியோ செய்தார் விஜயகாந்த். நடிகர் மற்றும் இயக்குனர் சிங்கம்புலி இயக்கத்தில் உருவான மாயாவி படத்தில் விஜயகாந்தாகவே கேமியோ செய்திருப்பார். விஜயகாந்தின் மகனான சண்முகப்பாண்டியன் கதாநாயகனாக அறிமுகமான சகாப்தம் திரைப்படத்திலும் கேமியோ ரோலில் வந்து அட்டகாசமான சண்டைக்காட்சியில் நடித்திருப்பார். கொடுத்த உதவிகளை விஜயகாந்த் தொடர்ந்து செய்திருக்கிறார். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.